சென்னிமலை சித்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்னிமலை மலை உச்சியிலே இருப்பார், அங்கேயே தான் இருப்பார். இது பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அன்பர் போனார், சுவாமிகளை பார்த்தார். சென்னிமலை சித்தரை தரிசனம் பண்ணினார். அவர் என்ன பண்ண, கொஞ்சம் விதண்டாவதம் பிடிச்சவர்னு வச்சுக்கலாம். அவர் சுவாமிகள்கிட்ட கேட்குறார், என்ன சுவாமிகளே, நீங்கள் மலையை விட்டு இறங்கியே வர்றதில்லையே, நீங்கள் இந்த சென்னிமலையிலே இருக்கீங்களே, கீழே இறங்கியே வர்றதில்லையே அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், சென்னிமலை சித்தர் சொல்கிறார், ஆமாப்பா நான் இறங்கி வர்றதில்லை, எனக்கு எல்லாமே முருகனோட அருளால் இங்கே கிடச்சிடுறது, எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் எதுக்கு கீழே இறங்கி வரணும், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறார். சொன்ன உடனே கரெக்டு தான் சாமி, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா கரெக்டு தான், சரி ஆகாரம் சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், சென்னிமலை சித்தர் சொல்கிறார், என்னப்பா ஆகாரம் சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதற்கானது. சாப்பாடுன்னா என்ன, பசிக்குத்தான் உணவு, ருச்சிக்கு உணவுலாம் அடுத்தது, ரெண்டாவது கட்டம் தான் ருச்சிக்கு உணவு. சாப்பாடு எதுக்காக அப்படின்னா பசிக்காகத்தான் சாப்பாடு. அதைத்தான் சென்னிமலை சித்தர் சொல்கிறார்.